கங் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 36 உருத்திராட்சத்தின் பெருமையும் வகைகளும். முனிவர்களே, சிவ சரிதைகளே உங்களுக்கு விருப்பம் உண்டாக்குகின்றன. சிவனாரை பணிந்து அவரது திவ்ய சரிதங்களை கேட்பவர்களே பரிசுத்தர்கள். அவர்களால் அவர்களது வம்சம் முழுவதும் புனிதமாகும். எவனுடைய வாக்கில் சிவநாமங்களும் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் உத்திராக்கமும் ஆகிய இம்மூன்றும் விளங்குமோ அவனை பார்த்தால் திருவேணியில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். அவனை மதிக்காமல் அவமதிப்போர் அப்போதே பெரும் பாவம் அடைவார்கள். விபூதி அணியாத நெற்றியும் ருத்ராட்சமணி அணியாத கழுத்தும் சிவநாமங்களை சொல்லாத வாயுமுடையவனைக் கண்டால் சண்டாளனைக் கண்டாற்போல விலகிக் கொள்ள வேண்டும். சிவநாமமே கங்கை, விபூதியே யமுனை, உருத்திராட்சமே சர்வ பாபங்களையும் போக்கும் சரஸ்வதி. விபூதிர்யஸ்ய கோபாலே கலே ருத்ராட்ச தாரணம் நக்ஷிசிவம ஈனானி தந்த்யஜே தந்த்யஜம் யதா சைவன் நாம ததா கங்கா விபூதிர் யமுனா சுததா ருத்ராட்சா விதிஜாப் ரோக்தா சர்வ பாப பிரணாசனி. இம்மூன்றையும் அணிந்த பயனையும் திரிவேணியை தரிசித்த பயனையும் உலகத்திற்கு ஹிதன் செய்வதற்காக பிரம்மதேவர் ஒரு துளையில் வைத்து நிறுத்தினார். அவை சமமாக இருப்பதைக் கண்டு பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவரும் இம்மூன்றையும் அடைந்தார்கள். ஆகையால் இம்மூன்றையும் அணிந்தவனுடைய பயனை சொல்ல என்னால் ஆகுமோ? இவ்வாறு சூத முனிவர் சொன்னதும் நைமிசாரண்ய வாசிகள் அவரை பார்த்து, சிவஞான செல்வரே, அத்தகைய பெரும் பேற்றை தரவல்ல ருத்ராட்சத்தின் மகிமையை கேட்டு நாங்கள் புனிதர்களாகும்படி விரித்துரைக்க வேண்டும் என்றார்கள். சூத முனிவர் சொல்லலானார். தவசீலர்களே, 1100 ருத்ராட்சங்களை தரித்தவன் ருத்ர ஸ்வரூபத்தை அடைவான். அவன் அடையும் பயனை அநேக ஆண்டுகள் சொன்னாலும் முடிவு பெறாது. அதிற்பாதியாகிய 550 மணிகளால் கிரீடம் செய்து தரித்தவன் சிவரூபியாவான். 310 மணிகளால் உபவீதம், அதாவது பூணூல் செய்து தரிக்கலாம். சிகையில் 3, இரு காதுகளிலும் 5 அல்லது 6, கழுத்தில் 101, புயத்தில் 11, கண்ண மாலை 11, மணி பந்தங்களிரண்டில் 11, பூநூலில் 3மாக முக்திகாமி அணிய வேண்டும். 50 மணிகளை கடி சூத்திரமாக அணியத் தகும். இவ்வாறு அணிபவன் முக்தியடைவான் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்விதம் அணிந்து ஆசனத்தில் அமர்ந்து சிவத்தியானம் செய்பவன் சபானுக்கிரக சாமர்த்தியம் அடைவான். அவனைக் கண்டவர் சகல பாவமும் போய் கங்கா ஸ்நான பலனும் சிவ தரிசன பலனும் அடைவான். ருத்ராட்ச மாலையை தாங்கி 100 மந்திரம் ஜபித்தால் 1000 ஜபித்த பயன் கிடைக்கும். சிவபெருமான், மகாவிஷ்ணு, சூரியன், சக்தி, கணபதி இவ்வைவர் மந்திரங்களையும் ஜபிப்பதற்கு ருத்திராக்கமே சிறந்தது. இதனால் சகல மந்திரங்களும் ஜபிக்கலாம். முக்தி, புத்திர பாக்கியம், ஐஸ்வர்யம், வித்தை, கன்னிகை, புகழ் முதலானவற்றை விரும்புபவர்கள் ருத்ராட்சமணி தரித்து ஜெபித்தால் அவற்றை தடையின்றி அடைவார்கள். ஆயினும் சிவபக்தன்
ருத்திராக்க மணி மாலையை சிறப்பாக அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை விருப்பத்தோடு அணிந்தாலும் விருப்பமில்லாமல் அணிந்தாலும் பயனுண்டாம். எனவே அவை உத்தமமானவை. செல்வம் விரும்புவோன் பொன்னால் செய்த மணியும் புகழை விரும்புவோன் முத்து மணியும் பிள்ளை பேறு விழைபவன் ஸ்படிக மணியும் வசியகாமி பவள மணியும் வாகன காமி வெள்ளி மணியும் கையிலே கொண்டு ஜபம் செய்யலாம் என்று திருநூல்கள் கூறுகின்றன. ஆயினும் ருத்ராட்ச மணியே இவற்றைக் காட்டிலும் சிறந்த பயனை கொடுக்கும். உபாசனை பல வகைப்படும். எனவே இந்த மணி மாலைகளின் பேதங்களைச் சொன்னேன். சிவபெருமானையும் விஷ்ணு மூர்த்தியையும் தியானிக்கும் போது ருத்ராட்ச மாலையே சுகம் கொடுக்க வல்லது. சூரியனுக்கு ஸ்படிக மணியும் சண்டிகை கணேசருக்கு முத்து பவழமணியும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று பெரியோர் கூறுவர். இவ்விதமாகச் சொன்னாலும் ருத்ராக்கமே சிவபெருமானை பெரிதும் மகிழச் செய்யும். முத்துடன் கலந்த ருத்ராட்சம் விஷ்ணுவை மகிழச் செய்யும். பூர்வத்தில் வியாச பகவான் முதலிய முனிவர்கள் சாஸ்திர விசாரணையால் ருத்ராட்சம் சிறந்தது என்றார்கள். இனி ருத்ராட்சங்களின் பேதங்களைச் சொல்கிறேன். ஒருமுக ருத்ராட்சம் சகல காரிய சித்தியை கொடுக்கும். இந்த ஒருமுக ருத்ராட்சமணி இருக்கும் இடத்தில் அனிமா முதலான அஷ்ட சித்திகளும் இருக்கும். இருமுக மணி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் விளங்கும். மும்முக மணி சகல சித்திகளையும் விளைவிக்கும். நான்முக மணி அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் புருஷார்த்தங்களையும் நல்கும். ஐமுக மணி பாவத்தை போக்கும். ஒருமுக மணி கிடைப்பது அரிது. அது இலந்தை பழத்தின் அளவில் கிடைத்தாலே சுக சௌபாக்கியங்கள் விருத்தியாகும். நெல்லிக்கனி அளவில் கிடைத்தால் சகல துக்கங்களையும் ஒழிக்கும். கடலை அளவாயின் விலைமதிக்க முடியாதது. அத்தகைய மணிகளால் மாலை அணிந்தவனை என்னவென்று சொல்வேன்? அவ்வொரு மணியை வைத்திருப்பவன் சாட்சாத் சிவபெருமானே. மண்டலாதிபத்திய ராஜ்யாதிபத்தியமும் அதற்கு சமானமாகாது. அத்தகைய மணியொன்று கிடைத்தால் பொற்குவியலாவது ஆணி முத்துக்கள் 100வது கொடுத்து பெறலாம். ருத்ராட்சம் அணிய வேண்டியவன் அதை பொருள் கொடுத்து வாங்கி அணிய வேண்டும். ஒருவன் இனாமாக கொடுத்தால் வாங்கக்கூடாது. ஆனால் தானம் கொடுத்தவனுக்கு சிறப்பான பயன் உண்டு. பொருள் கொடுத்து வாங்க முடியாதவன் தன் புண்ணியத்தை கொடுத்தாவது பெறலாம். கடலை அளவு மணி போக மோஷார்த்தங்களைக் கொடுக்கும். குண்டு மணி அளவுடைய மணி காரிய சாதனம் செய்யும். எவ்வளவு சிறிய மணியை பூண்டானோ அவ்வளவு விசேஷ பயனை பெறுவான். சிவ மந்திரத்தை ஜபிக்காதவனையும் ருத்ராட்சம் அணியாதவனையும் பரிகாசம் செய்யாமல் தூரமாக போக வேண்டும். ருத்ராட்ச மாலை அணிந்தவனை பார்த்தால் பூத பிரேத பைசாச சாகினி டாகினி முதல் சகல கிரகங்களும் ஆபிசாரம் முதலிய பிரயோகங்களும் அவனை நெருங்காமல் விலகி போய்விடும். ஏகமுக ருத்ராட்சத்தை நீரோட்டத்தில் விட்டால் எதிர்த்து ஓடும். இருமுக மணியை அணிந்து நெருப்பில் இறங்கினால் உடல் வேகாது. ஜ்வரரோகம் நீங்கும். 3 முக மணி அணிந்தவனை ஆயுதங்கள் ஊறு செய்யாது. 4 முக மணியை வைத்திருப்பவன் வீட்டில் வந்த சோரனுக்கு கண் தெரியாது. இதை தண்ணீரில் விட்டால் மூழ்கிவிடும். ஐமுக மணி இருந்தால் சகல துன்பங்களும் விலகி விடும். இது நீரில் மூழ்காது.
இவ்வாறு மணியின் குணத்தை பரிசோதித்து பார்த்து அணிய வேண்டும். ஸ்நானம், தானம், ஜபம், ஓமம், அத்தியனம், பிதுர்த்தர்ப்பணம், சிவ விஷ்ணு பூஜைகள், சிராத்தம் முதலிய எல்லா காலங்களிலும் ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்ளலாம். முனிவர்களே, நீங்கள் கேட்ட ருத்ராட்ச மகிமையை விரும்பிக் கேட்பவன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாவான். திருச்சிற்றம்பலம்.